இவன் உருவத்திலோ அல்லது செயலிலோ அல்லது வீரத்திலோ எங்கள் எவரைப் போலவும் இவன் இல்லை. பாருங்கள் தந்தையே, பாருங்கள். போதும், நிறுத்து இந்திரன். நீ இவனது அண்ணன். உன் தம்பியின் உடல்நலக் குறைகளை விமர்சிப்பது உனக்கு அழகல இந்திரன். மன்னிக்க வேண்டும் தாயே. உண்மை எப்போதும் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மை உண்மைதானே. வாமனனை பாருங்கள். இவனது இந்த உருவம், நிறம், உயரம் இவன் தேவர்கள் போலவே இல்லையே. உண்மையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். உடல் அளவில் நான் நிச்சயம் சிறியவன்தான் அண்ணா. ஆனால் என்னுடைய ஞானம், என்னுடைய தனித்துவம், என்னுடைய குணம் இவை அனைத்தும் ஓர் நாள் இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய, மிக உயர்ந்த இடத்தை வழங்கும். இன்று நீங்கள் என் உயரத்தை பார்த்து என்னை ஏளனம் செய்யலாம். ஆனால் ஓர் நாள் நிச்சயம் வரும். அன்று நீங்கள் என்னுடைய இந்த உயரத்தை பார்த்து பெருமை கொள்வீர்கள். தாயே, தந்தையே, உத்தரவு தாருங்கள். இன்று பலியின் மரியாதை மற்றும் அவனது ஆணவம் சின்னா பின்னமாகப் போகிறது. வந்துவிட்டீர்களா? வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களது உபநயன சடங்கு முடிந்து விட்டதா? ஆமாம், முடிந்து விட்டது. ஆனால் உங்களுக்கு என்ன கவலை? ஆமாம், நீங்கள் யார்? நான் யார்? அது எனக்கே தெரியாது. ஆனால் உங்களை நான் பார்த்தது முதல் உங்கள் தோற்றமும் குணமும் என்னை கவர்ந்தது. எனக்கும் உங்களுக்குமான உறவு பல யுகங்கள் தொடர்வதாக தோன்றுகிறது. அதேபோல் நாம் இருவரும் ஒன்றுதான் என்றும் தோன்றுகிறது. என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். பார்த்தீர்களா, நம் இருவரின் உயரமும் ஒன்றாகத்தான் உள்ளது. ஆகையால் இருவரும் ஒருவரை ஒருவர் மணக்கலாமா? இல்லை இல்லை, வேண்டாம் தேவி. நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். அத்துடன் என்னை என் கடமையை செய்ய விடுங்கள். நான் கிளம்புகிறேன். ஆகட்டும் ஆகட்டும், நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். கூறுங்கள். குருதேவா, அஸ்வமேத யாகத்திற்கான ஏற்பாடுகள் தயார். யாகத்தை ஆரம்பிக்கலாம். நீ யார்? யாரை சந்திக்க வேண்டும்? அசுர ராஜா பலியிடம் அழைத்து செல்லுங்கள். நான் அவரை சந்திக்க வேண்டும். மூடனே, உயரம் மட்டுமல்ல, உன் பார்வையும் குறைவுதான். நீ பார்க்கவில்லையா? எங்கள் அசுரராஜா யாகத்தில் மும்முரமாக உள்ளார். அவர் மும்முரமாக உள்ளார். ஆனால் என்னை போன்ற பிட்சை எடுக்கும் அந்தணர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏனெனில் சடங்குப்படி அவர் தானம் செய்ய வேண்டும். நிச்சயமாக அசுரவேந்தன் யாகத்திலிருந்து இதற்காகத்தான் எழுந்திருப்பார். பாருங்கள் பாருங்கள். அசுரராஜா பலி, நீங்கள் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவர்களின் விருப்பப்படி தானங்களை அளித்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும். பிறகுதான் அஸ்வமேத யாகத்தின் இந்த குதிரையை வெற்றி திலகமிட்டு உலகை வலம் வர அனுப்ப முடியும். அவ்வாறே செய்கிறேன் குருதேவா. இப்பொழுது நீ தானத்திற்கான ஏற்பாட்டை துவக்கு. கேளுங்கள். யாருக்கு என்ன தானம் வேண்டும்? உங்களின் அனைவரின் விருப்பமும் நிச்சயம் நிறைவேற்றப்படும். பார்த்தீர்களா? உங்கள் அரசர் கூறியதை கேட்டீர்களா?
இங்கு அனைவரின் விருப்பமும் நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறுகிறார். ஆனால் இங்கு நீங்களோ என்னை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறீர்கள்.